முன்னொரு காலத்தில் ஒரு பெரிய காட்டில் பப்பு என்ற ஆமை வசித்து வந்தது. பப்பு ஆமை மெதுவாக நகரும், அதேபோல் அனைத்து செயல்களையும் மெதுவாகவே செய்யும். ஆனால் அது மிகவும் புத்திசாலியான ஆமை. ஒரு நாள் ஒரு பெருமை மிக்க முயல் பப்புவை பார்த்தது. பப்புவின் அருகில் சென்று, நீ மிகவும் மெதுவாக நகர்கிறாய், அனைத்து செயல்களையும் மெதுவாகவே செய்கிறாய், உன்னால் வேகமாக எதுவுமே செய்ய முடியாதா என்று ஏளனமாக சிரித்தது. பப்புவும் சிரித்து கொண்டே, நமக்குள் ஒரு பந்தயம் நடத்தலாம், யார் வேகமானவர்கள் என்று தெரிந்து கொள்ளலாம் என்றது. முயலும் அதற்கு சம்மதித்து மிகவும் வேகமாக ஓடியது. ஆமையும் ஓட ஆரம்பித்தது. பாதி வழியில் முயல் சோர்வடைந்து விட்டது. முயல் சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு போட்டியை தொடரலாம் என்று நினைத்து ஒரு மரத்தடியில் தூங்கியது. ஆனால் பப்பு ஆமை மெதுவாக நடந்து கொண்டே இருந்தான். இறுதியாக பப்பு ஆமை இறுதி கோட்டை அடைந்தது. அப்பொழுதுதான் முயல் விழித்தெழுந்தது. அதற்குள் பப்பு ஆமை ஜெயித்து விட்டது. முயல் சோகமடைந்தது. அனைத்து விதமான விலங்குகளும் புத்திசாலி ஆமைக்காக கைத்தட்டி அதனை வரவேற்றனர். கதையின் நீதி: ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். மெதுவாகவும் நிதானமாகவும் சென்றால் வெற்றி நிச்சயம். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். மெதுவாகவும் நிதானமாகவும் சென்றால் வெற்றி நிச்சயம். பெருமைமிக்க மனதுடன் இருந்தால் சிறுமையை தான் அடைய முடியும். இங்கு முயல் தன்னை பெருமையாக எண்ணிக்கொண்டது. இறுதியாக தோல்வியை தான் தழுவியது. அதனால் பெருமை மிக்க குணம் நாம் யாருக்கும் இருக்கக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை செல்ல குட்டீஸ்.